மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதாவது ரிஷப ராசியில் இருக்கும் குரு மிதுன ராசிக்கு மே 14ஆம் தேதி இரவு 11 மணிக்கு இடம்பெயர்கிறார். இதனால தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி, அதாவது அர்த்தாஷ்டம சனியில் தனுசு ராசிக்கு வரப்போகுது. இதனால எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கன்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு ஆன்மீக பரிகாரம் எந்த மாதிரி இருக்குன்றது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ஆண்டு காலம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போது, குரு சனி ராகு கேது பயிற்சி 4 பயிற்சியும் சேர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஒரு ஆண்டு காலம் இருக்க போதுன்றதையும் தமிழ் புத்தாண்டு பலன்களாக கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. இப்போ குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, குரு உங்களுக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியில அமர்ந்து உங்களுடைய லக்னம் ராசியையும் பார்க்குறாரு. உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலையும் பார்வை பெறுது. அதே மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலையும் பார்வை பெறுது. உங்களுக்கு ரொம்பவே இது நல்ல காலமாக தான் இருக்க போகுது. அர்த்தாஷ்டம சனினால சில பலன்கள் கொஞ்சம் உங்களுக்கு கெடுதலாக இருந்தாலுமே சரி, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது, நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது என்னென்னா, நீங்கள் லாஸ்ட் அக்டோபர் மந்த்லேருந்தே ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். இன்னும் இந்த ஜனவரி பிப்ரவரிலேருந்து தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பமாக இருப்பீங்க. ஒரு தெளிவே இல்லாமல் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி வீட்லேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் புதுசாக உருவாகி இருக்கும். இப்போ குரு பெயர்ச்சி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போறாருன்றத நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது என்னென்னா, மிதுன ராசியில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் பாதத்தில் செவ்வாய் சாரத்தில் குரு பயணத்தை தொடங்குறாரு. உங்களுக்கு செவ்வாய்ன்றது யோக கிரகம் தான். உங்களுக்கு நல்ல பலன்களை தான் இருக்க போகுது. யாருன்னா எதுக்காவது நீங்கள் லோன் வாங்கணும்னு காத்துட்ருக்கீங்க, எனக்கு கடன் இருந்தால் எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், நான் தொழிலுக்கும் இல்லை வீடு கட்டுறதுக்கும் எனக்கு நான் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் லோன் செட் ஆகும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடனுக்கான பண வரவு ஏற்படும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் அதுக்காக தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சரியாக குணமாகலை, நான் இன்னும் அதை உடல் ஆரோக்கியத்துக்காக நான் ரொம்பவே போராடிட்டுருக்கேன் அப்படின்னு தனுசு ராசி தனுசு லக்னத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் இந்த போலீஸுக்கு மிலிட்ரிக்கு யாருக்குன்னா முயற்சி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் கெமிக்கலில் மெடிக்கல் லைனில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நான் இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன், +2 முடிச்சுட்டு நான் மெடிக்கல் லைனும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு செட் ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கும் செட் ஆகும். இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயணத்தை ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, இது செவ்வாய் சாரத்தில் குரு ட்ராவல் பண்ணும்போது. இப்போது ராகு சாரத்தில் குரு ட்ராவல் பண்ணுறது தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகுது. ஏற்கனவே சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இடம்பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். இந்த காலகட்டத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைங்க உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். இதெல்லாம் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி யார்கிட்டையும் நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ண வேணாம். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா இதையும் இப்போ இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்கா இல்லையான்றதை தெளிவாக வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தொழில் முன்னேற்றத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். ஜூன் 13லேருந்து ஆகஸ்ட் 14 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி லாபம் வந்துடும். பரவாயில்லையே, நான் பண்ண தொழிலில் எனக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு நீங்களே உங்களை பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புது அதிர்ஷ்டங்களை அடிக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கான பலன்கள்ன்றது இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லதாக இருக்குது. நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது, நீங்கள் அதுக்காக நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது.
ஓகே, திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இருந்தது. அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரத்தில் குரு வந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பயணம் செய்கிறாரு. இது அக்டோபர் 18 வரைக்கும். இந்த காலகட்டம் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கல்யாணம் வரும், கூடி வரும். அதே மாதிரி குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தையும் நல்லபடியாக அமையும். குரு வந்து தன்னோட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பார். அதுவும் உங்களுடைய கிரகம் தான், உங்களுடைய ஆட்சி கிரகமே குருன்றதுனால உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இப்போ சரி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த 1 மந்த் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும். இந்த மாதத்தில் நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ தெளிவான சிந்தனை கிடைக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட் 3 to 4 மந்த்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பத்துலேயும் ஒரு பயத்துலேயும் இருப்பீங்க. நம்ம எடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, நம்ம எடுக்கிற முயற்சி நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்ற ஒரு குழப்பம் இருக்கும். நமக்கு இது வந்து சக்ஸஸ் கிடைக்குமான்ற ஒரு பயமும் இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்துரும். குருவோட நட்சத்திரத்திலே குரு பயணிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவான சிந்தனை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் வெல்விஷராக வருவாங்க. உங்களுக்கு லாபங்களும், வேலையில் இருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுதல் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் ஹைக் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட வெல்விஷர் உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி நிறைய தனுசு ராசி, தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதே மாதிரி மருத்துவ ரீதியாகவும் வந்து அவங்க வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எடுத்துக்கிட்ட மருந்து வந்து எனக்கு செட் ஆகலை, எங்கள் அம்மாவுக்கு இங்கே கொடுக்குற மருந்து செட் ஆகலை, வேறு இடத்துல என் மருந்து கிடைக்குதா, அங்கே போய் நான் போய் மருந்து எடுத்துக்கலாமா, தாராளமாக இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கான காலகட்டமாக தான் இருக்குது. இது அக்டோபர் 18 வரைக்கும். ஓகே, அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்கும் கடக ராசியில் குரு அதிசாரமாக இடம்பெறாரு. எஸ், குரு அதிசாரமாக இடம்பெறுறது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. அதாவது என்னென்னா, கடக ராசியில் குரு அதிசாரமாக இடம்பெறும்போது பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நின்ன வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு ஒரு சிக்கலை கொடுத்து உங்களை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டாலும் நீங்கள் அதுலேருந்து எப்படி வெளியே வரணுன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல தீர்வாக கிடைக்கும். ஸோ டிசம்பர் 5 வரைக்குமே சரி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஹெல்த்தும் கேர் எடுத்துக்கணும். கடக ராசியில் குரு அதிசாரமாக இடம் பெற்றாலுமே உங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக தான் இருக்குது. வம்பு வழக்குகளில் சக்ஸஸ் கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனையில் உங்களை யாருன்னா இன்வால்வ் பண்ணியிருக்காங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு ஏற்படுற வம்பு வழக்குகள், அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிடும். ஓகேங்களா, உங்களுக்கு அது வந்து ரொம்ப நாளாக ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்குன்னா அதுக்கான சொல்யூஷனை இப்போ கிடைச்சிடும். சில பேர் வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர மாதிரியும் ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டு உங்களுக்கு வந்து ஜாமீன் கூட கிடைக்க முடியாத காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இப்போ ஜாமீன் கிடைச்சி வெளிவர காலமாக இருக்குது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து தன்னோட பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க, லவ்வர்ஸ் எல்லாம் உங்களை ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு இருக்கீங்க, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தன்னோட ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு இருக்கீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கூடிய சேரும் காலமாக தான் இருக்குது. ஸோ இந்த அதிசாரமாக இருந்தாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்குது. ஓகே, இது டிசம்பர் 5 வரைக்கும். டிசம்பர் 5லேருந்து மார்ச் 11 வரைக்கும் குரு வக்ரம் அடைகிறாரு. குரு வக்ரம் அடையும் போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னா, மேரேஜுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேரேஜ் முடியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் சக்ஸஸ் ஆகலை, செகண்ட் மேரேஜ் எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு காத்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதாக இருக்குது.
புதுசாக நான் தொழில் தொடங்கினேன், அந்த தொழிலில் இன்னும் நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு செட் ஆகுமான்னு தாராளமாக இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடன் ஏற்படும். அந்த கடனை ரொம்ப பெரிய கடனாக வாங்காமல் சின்ன கடனாக உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். கடன் வாங்கும் சூழ்நிலை வந்தாலுமே நீங்கள் அந்த கடனோட அளவு குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழிலையும் சரி உங்கள் குடும்பத்துலேயும் சரி அதிக கவனம் அதிக கவனம் செலுத்தும் போது பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு வந்து இளைய சகோதரர்களோட அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வேலையில் பிரச்சனை, அதாவது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை, இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இடத்துல எனக்கு வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு எதிரிகள்லாம் உருவாகிறாங்கன்னா, அப்போ வந்து உங்களோட பிரதர்ஸ் உங்களோட சிஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் டீம்மேட்டில் கூட பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ளாயீஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை என்னோட டீமை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எம்ப்ளாயிங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக உங்களுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ இந்த காலகட்டமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து மார்ச் 11லேருந்து ஜூன் 2ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா குரு நேரடி பயணத்தை தான் தொடங்குறாரு. ஸோ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸில் என்னத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் பலன் அனுபவிச்சிங்களோ அதே தான் திரும்பவும் கண்டினியூ ஆக போகுது. இந்த 1 வருட காலத்தில் நீங்கள் உங்கள் ஹெல்த்தில் கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை, வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ்னால் அது கேர் எடுத்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு தொழிலையும் இல்லை வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொழில் வேலையில் முன்னேற்றம் இருக்கிற மாதிரியே நீங்கள் முயற்சிகள் எதனா எடுக்கிறீங்கனாலும் அதுவும் நல்லா சக்ஸஸ் ஆகுது. வேலையில் புதுசாக ஏதாவது மாற்றம் கிடைக்குமா, வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்குமா, நான் புதுசாக வேலை தேடினா எனக்கு சக்ஸஸ் ஆகுமானா தாராளமாக நீங்கள் இந்த டைமில் புது வேலைக்கு நீங்கள் மாற்றம் ஏற்படும். புது வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 1 வருட காலகட்டம் நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஹெல்த் இதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும். மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப தெளிவான சிந்தனை இருக்குது. நீங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் உங்களோட சுய சிந்தனையில் நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு சக்ஸஸ் தான்.